நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசைக்கு ஊற வைக்க போகிறேன். நான் எப்படி அடை தோசை செய்வேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கரிசி நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து சின்ன டம்ளர் துவரம் பருப்பு 1 டம்ளர் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சின்ன டம்ளரில் உளுந்து 2 வெந்தயம் இதையும் போட போகிறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு 1/4 டம்ளர் அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் தான் போடுறேன். காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்ட்டு 3 மிளகாய் தான் போடுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சிடணும். சரிங்களா? இதை நான் ஊற வச்சுட்டு மாவு அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடை தோசைக்கு நான் மாவு அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கலக்கி வச்சிடலாம். கலக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நான் கலக்கிட்டேன். நான் சாயந்தரமாக தான் தோசை ஊற்ற போகிறேன். சாயந்தரம் என்னென்னு இதுக்குள்ளே போடலாம் அப்படிங்கிறது நான் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடை தோசைக்கு காலையில் ஆட்டணும் இல்லைங்க. பாருங்க மாவு எப்படி இருக்குதுன்னு. சாயந்தரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, சீரகம் 5-6 சீரகம் அதை இப்படி எடுத்து நல்லா இப்படி கையில் கசக்கி போட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கலக்கிக்கிறேன். அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக இருக்குன்ட்டு தண்ணியில் போட்டு கலக்கிக்கிறேன். இந்த 2ஐயும் ஊற்றி நல்லா கலக்கணும். சரிங்களா? இருங்க கலக்கிட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அடை தோசைன்னு சொல்லலாம், கார தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வணக்கிட்டு இருக்கிறேன். சட்னி இல்லை, தக்காளி வணக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கணும் மாவு. அப்போ தான் இந்த சீரகம் பெருங்காயத்தூளெல்லாம் நல்லா கலங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடை தோசை மாவை நான் தனியாக கொஞ்சமாக எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை தழை, உங்களுக்கு காரம் வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போட்டு இந்த மாவு கூட நம்ம கலக்கிக்கலாம். இப்போ நான் 2 விதமாக தோசை ஊற்ற போகிறேன். வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு ஒரு தோசை, சாதா தோசை 2மே ஊற்ற போகிறேன். ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி சட்னி தக்காளி வணக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும். அதனால நான் தக்காளி வணக்கிட்டு இருக்கிறேன். காமிக்கிறேன். தக்காளி பாருங்க இப்படி எண்ணெயிலேயே வணக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எண்ணெயிலேயே தக்காளி வணக்கணும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கல் காய்ஞ்சிருச்சு. இப்போ சாதா தோசை ஒன்று நான் ஊற்றிக்கலாம். இருங்க ஊற்றிட்டு வரேன். இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசைன்னு சொல்லலாம், கார தோசைன்னு சொல்லலாம். அருமையாக அடை தோசை ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே வேறு திருப்பி போடுறேன். பார்ப்போம். இப்போ இருக்கு தோசை திருப்பி போட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. இப்போ தோசை இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்ட தோசை. இப்படி அது கொஞ்சம் மொந்தமாக தான் வரும், ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு அடை தோசை அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாதா தோசை. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகா மல்லித்தலை கருவேப்பிலை தலை அரிஞ்சு போட்டு ஊற்றிருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி செஞ்சுருக்கிறேன். இருந்து சூடாக இருக்குது. ஒரு நிமிஷம். அடை தோசை வருங்க சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சூடாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வேக போடணும். ஏன்னா பருப்பெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ஜீரணமாகாது. அதனால் நல்லா வேக போடணும். இது பாருங்கள், வெங்காயமெல்லாம் போட்டு சுட்டமில்ல அந்த தோசை. இப்போ நான் செஞ்சேன் அப்படிங்கிறக்காக சொல்லலை. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் என்னென்ன பருப்பு எல்லாம் போட்டேன்னா அதே மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. உடம்புக்கு நல்லது. குழந்தைகளாம் அருமையாக சாப்பிடுவாங்க.
சூப்பராக இருக்குது அடை தோசைங்க பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் அடை தோசை. சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, சுவையாக இருக்குது அடை தோசை. நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு, உங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்காய் சட்னியெல்லாம் எடுபடாது தனியாக, ஒன்றா புளிப்பாக இருக்கும். புதினா சட்னி, தக்காளி வணக்கிறது, அது கூட வேணால் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். ரெண்டும் ஒன்றா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் இது தான். நான் சாப்பிட போகிறேன். சரிங்களா? பாய்.